नमस्ते बच्चों, सबको नमस्कार। राम राम। क्या हाल है? सब ठीक है? ஓகே. அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரவீன் உத்ராதிலேருந்து திருப்தகா, அதாவது தேர்ட் பேப்பர் இருக்குது. தேர்ட் பேப்பரில் வந்து ஒரு நிபந்த்கா சாராம்ஸ், ஒரு எஸ்ஏ வந்து திருப்தகாலேருந்து எழுதணும். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆறு எஸ்ஏ வந்துடும். அதில் 6ல் நீங்கள் வந்து 2 எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு 15 மார்க்ஸ்னால் 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு திருப்தகாலேருந்து கிடைக்கும். இது வந்து பிரவீன் உத்ராத் பேப்பர் 3. ஸோ நம்ம பார்க்க போகிற இது நிபந்தோட சாராம்சம் வந்து வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். வந்தே மாதரம் எழுதின யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினார். ஸோ அது வந்து இந்தியாவோட நேஷ்னல் சாங். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதாவது ரூப்ரேகா அப்படின்னு என்னது, அந்த குறிப்பு சட்டம் மாதிரி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன ஷார்ட்டாக நம்ம சப்டைட்டில் எழுத போகிறோம்னு எழுதிக்கணும். பூமிகா இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் மாதாகா ரூப், அதாவது ஒரு தாயின் ரூபத்தில், அதுக்கப்புறம் சக்திக்கு பூஜா, அதாவது நம்ம வந்து மாத்ரு பூமியை வந்து தாயை சக்தியாக நினைக்கிறோம் இல்லையா, சக்தி பூஜா, அதுதான் தலைப்பு. அதுக்கடுத்தது வந்து மந்திரக்கா சக்தி, அந்த மந்திரத்தோட சக்தி, அந்த வந்தே மாத்திரம்ன்றது ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன், அதனோட சக்தி, அதுக்கு என்ன சக்தி இருக்குது. அப்புறம் பிரேரணா சக்தின்றது வந்து உந்து சக்தி, அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கடுத்தது ரவீந்திரநாத் கா, அதாவது சந்தேஷ், அதாவது ரவீந்திரநாத் டாகூர் இருக்கார் இல்லையா, அவரோட மெசேஜ். அதுக்கடுத்தது உபசம்ஹார், முடிவுரை. ஸோ இதுதான் வந்து நம்மளோட குறிப்பு சட்டம். ஸோ இந்த குறிப்பு சட்டத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. அதுக்கடுத்தது நீங்கள் சப்டைட்டில் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு பேராகிராஃப் வைஸ் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு என்னது, பூமிகா, அதாவது प्रसिद्ध साहित्यकार महावीर प्रसाद द्विवेदी जी द्वारा लिखित इस निबंध में वंदे मातरम गान की पृष्ठभूमि पर विशेष विचार प्रकट किया गया है. அதாவது இது வந்து ரொம்ப ஒரு பிரசித்த சாகித்யக்கார் அப்படின்னா ஒரு பெரிய, அதாவது லிட்ரேச்சர் இருக்க மகாவீர் பிரசாத் திவேதி அப்படின்றவர் தான் எழுதியிருக்கார் இந்த நிபந்து. அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்தே மாதரம் கான் கி புஷ்டபூமி பர், அதாவது அது வந்தே மாதரம் அப்படின்ற அந்த கானம், அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதனோட பேக்ரவுண்ட், அதில் வந்து விசேஷ தியானம் கொடுத்துருக்காரு. அதை வந்து விசார விமர்சனம் பண்ணுறாரு. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதை பற்றி வந்து விரிவாக எழுதியிருக்காரு. பிரகட் கியா கயா ஹை, அது எப்படி அந்த பாடல் வந்தது அப்படின்ற பற்றி எழுதியிருக்காரு. அதாவது பாரத் கோ ஆஜாதி திலானே மே இன் கான் வந்து கி பிரேரணா சக்தி பர் பிரகாஷ் டாலா ஹை, அதாவது நமக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது இல்லையா, ஆஜாத் அப்படின்னா என்னது, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது. திலானே பர் இன் கான் கி பிரேரணா சக்தி, அதாவது இந்த, அதாவது நேஷ்னல் சாங்காக நம்ம உச்சரிக்கிறோமே அந்த வந்தே மாதரம், அதனோட பிரேரணா சக்தி, அதனோட உந்து சக்தியில் வந்து பிரகாஷ் டாலானா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காரு இவர். அதாவது ஆஜ் பி பாரத்வாசியாவுக்கோ அந்த क्रियान्वित रखने वाला इस गान की शक्ति पर अब देखेंगे. அதாவது இன்றைக்கி கூட நம்ம வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு எலக்ட்ரிசிட்டி அது வந்து இதாகுதில்ல, உருவாகுதில்ல. அப்போது அந்த மாதிரியான இந்த பாடலை பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். ஆக்சுவலாக பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதின வந்தே மாதரம்ன்றது வந்து இன்றைக்கி கூட நம்ம வந்து எப்படி நேஷ்னல் ஆந்தம் பாடுறோமோ ஜனகணமன, அதே மாதிரி நம்ம வந்தே மாதரமும் பாடுறோம். ஏன்னா நம்ம வந்து அது வந்து நேஷ்னல் இன்டெகிரேஷனுக்காக. ஓகே. அப்போது மாதாக்கா ரூப், அதாவது ஒரு தாயின் வடிவம். அதாவது வந்தே மாதரம் கி அந்த ரச்சயிதா, வந்தே மாதரம் எழுந்து யார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அப்போ பங்கிம் பாபு ने अपने आनंदमय उपन्यास में माँ दुर्गा को भारत माता के रूप में प्रस्तुत किया. அதாவது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஆனந்தமய அப்படின்ற ஒரு ஆனந்த மடம்னு ஆக்சுவலி நான் தமிழில் படிச்சிருக்கோம். ஆனால் ஆனந்தமய அப்படின்ற உபன்யாஸ் நாவல் எழுதியிருக்காரு. அதில் வந்து மா துர்காதேவியை பற்றி அவர் துர்காதேவியை வந்து பாரத் மாதாவாக அவர் அதாவது கற்பனை பண்ணி எழுதியிருக்கார். பாரத் மாதா கே ரூப்மே பிரஸ்துத் கியா, அதாவது பாரத் மாதா வந்து ஒரு துர்காதேவி துர்கா பூஜாவில் தான் எழுதின பாடல் இது. அப்போது எழுதியிருக்கார். அப்போது ஜிஸ்ஸே उनके ऊपर माता के अपार स्नेह की वर्षा हुई थी. அதாவது அவருக்கு வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜிக்கு வந்து எப்படின்னா, அந்த அதாவது जिससे उनके ऊपर माता के अपार स्नेह वर्षा हुई थी, அதாவது அந்த தாயினோட
மாதாவோட ஆசீர்வாதம் கிடைச்சது இந்த பாடல் எழுதுறது மூலயமா. और उन्होंने इस गान को शक्तिशाली भाषा में प्रस्तुत किया था. அந்த பாடல் எழுதினார்னா அந்த பாடல் நார்மலாக எழுதல, சக்திசாலி அப்படின்னா ஒரு பவர் பேக் மாதிரி பவர்ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரி அந்த வார்த்தைகளை போட்டு அவர் வந்து அந்த கவிதையை எழுதியிருக்கார். இஸ் கான் கா சக்திசாலி பாஷா, நல்ல பவர்ஃபுல் லாங்குவேஜில் வந்து அதை போட்டு எழுதியிருக்காரு. பிரஸ்துத் கியான்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. यह गान आगे चलकर भारतीय स्वाधीनता के சிப்பாயும் கா மந்திர பன் கயா. அதாவது இந்த பாடல் தான், அதாவது துர்கா பூஜையில் அவர் எழுதின இந்த வந்தே மாதரம் பாடல் தான், அது தானாகவே ஆகே சல்கர்னா அது அதாவது அதை வந்து முன்னெடுத்து போயிட்டு என்ன ஆச்சுன்னா ஸ்வாதீனத்தாக்கே சிப்பாயும் கா மந்திர பன் கயா. அதாவது அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரீடம் சோல்ஜர்ஸ், அவங்களோட அவங்களோட அந்த ஒரு பாடலாக இது வந்து மாறிடுச்சு. अर्थात जो भारत के युवकों में सदा प्रेरणा और उत्साह को संचार करता रहा. அந்த பாடலை பாடும்போதே பாரத் கா லோகோங்கோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்ததுன்னா அந்த பிரேரணா, ஒரு இன்ஸ்பிரேஷன், அதே சமயத்தில் உற்சாக் அப்படின்றாங்களா, உற்சாகம், அது வந்து சஞ்சார் கர்த்தா தான், அது ஆட்டோமேட்டிக்காக அது கம்யூனிகேட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. इस मंत्र ने भारत से विदेशी शक्ति को जड़ से उखाड़ फेंकने में अद्भुत योगदान किया. இந்த பாடல் வந்து அதாவது இந்த மந்திரம் வந்து அதாவது பாரத் தேசே இந்தியாவிலேருந்து அந்த விதேசி சக்தி இருக்கு இல்லையா, ஃபாரினர்ஸை வந்து ஜட்ஸே உக்காடு ஃபேங்க்னா அப்படின்னானது அப்படியே வேரோடி மண்ணோட அவங்கள என்ன பண்ணுறது, அவங்கள வந்து இந்தியாவை விட்டு துரத்திச்சு. அத்புத் யோக்தான், இந்த பாடலுக்கு வந்து இந்த பாடலால் இந்த அற்புதம் நடந்தது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைட்டில் வந்து சக்திக்கு பூஜா. அதாவது சக்தி பூஜா அப்படின்னானது அதாவது நம்ம துர்கா இருக்காங்க இல்லையா, துர்கா தேவி, அவங்கள வந்து சக்தி பூஜா பண்ணுறோம். அதாவது பாரத மாதாவை வந்து நம்ம துர்கா தேவியை நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அவங்களோட பூஜா பண்ணுறது. அப்போது மாதா கே ரூப் மே சக்தி கி பூஜா கர்னா பாரத் கி பிராச்சீன் பரம்பரா. அதை ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிலீஃப். நம்ம எப்படின்னா மாதா கே ரூப் மே, அதாவது நம்ம வந்து துர்கையை வந்து தாயாக நினைக்கிறோம். மாதா கே ரூப் மே ஜோ ஹை சக்தி கி பூஜா கர்னா, அதாவது சக்தி பூஜான்னு சொல்கிறோம். மா துர்கா வந்து நம்மளோட தாயாக நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், வணங்குறோம். இது வந்து பாரத் கி பிராச்சீன் பரம்பரா, இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிலீஃப், இது நம்பிக்கை, நம்ம ரத்தத்தில் ஊறின ஒரு நம்பிக்கை இது. ஐசி பூஜா சே மாதா ஜோ ஹை உத்தம் மானவீய குணோं की रक्षा करती आ रही है. அந்த மாதிரி ஒரு பூஜா பண்ணுறதால மாதா உத்தம் மானவீய குணம் அப்படின்னா நல்ல ஹியூமன் குட் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, நல்ல குணங்கள், அதை வந்து ரக்ஷா கர்த்தி ஆரையன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருது. அதாவது தாயோட ஆசீர்வாதத்தால் அதெல்லாம் நமக்கு நல்லதே நடக்குது. ஸோ யக் மாதா अपनी शक्ति से संसार का सृजन पालन और संसार का அதாவது சங்ஹார் அதாவது காரிய கர்த்தி है. அதாவது யக் மாதா, இந்த தாய் அதாவது துர்கை என்ன பண்ணுறாங்கன்னா அப்னி சக்தி சே, தன்னோட சக்தியால் சன்சார்கோ, இந்த உலகத்தோட ஸ்ருஜன் பாலன் और சங்ஹார், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல், ஸ்ருஜன் பாலன் और சங்ஹார் அப்படின்னா அழிக்கிறது. ஸோ இந்த காரிய கர்த்தினா இதை வந்து அவங்க தான் செய்கிறாங்க. யார்? துர்கா தேவி செய்கிறாங்க, காளி தேவி செய்கிறாங்க. ஸோ वह अपने स्नेह से अपने चरण में आए दीन और दुखी जनता की रक्षा करती है. அதுவும் இல்லாமல் அவங்க மேலும் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது அப்னே ஸ்னேஸ், தன்னோட அன்பால், அதாவது தன்னோட காலடியில் வந்து விடுறாங்க இல்லையா, அதாவது ரொம்ப எளிமையான மக்கள், ரொம்ப அதாவது கஷ்டப்படுற மக்கள் வந்து தன்னோட கஷ்டங்களை வந்து தாய்கிட்ட சொல்லி அதாவது தன்னை காக்கணும், அதாவது ரக்ஷா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து காக்குறாங்க. அவங்க இஸ் பரம்பராகத் விஸ்வாஸ்கே ஆதார் பர், இது வந்து நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பிலீஃப். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பரம்பரையாக இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்பிக்கை, நம்ம அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு நம்பிக்கை இது. இதில் வந்து அந்த ஆதாரத்தில் உஸ் ஆதார் பர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்ன பண்ணுறாருன்னா இந்த பாடல், அதாவது பங்கிம் பாபு அப்படின்னு சொல்கிறாங்க, பங்கிம் சந்திர चटर्जी ने शक्ति रूपिणी माता का भारत माता के रूप में प्रस्तुत किया. அப்போ சக்தி ரூபினி அந்த மாதாவை தான் துர்கா தேவி அவர் வந்து பாரத் மாதா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கால்பனிக் ப்ரெசன்டேஷன், அதாவது
கற்பனையாக வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ரெசென்ட் பண்ணுறாரு. इस प्रकार उन्होंने एक और पुराने विश्वास का नया संस्कार அதாவது संस्कार दिया तो அது வந்து புராண விஸ்வாசம் இருக்கு இல்லையா, நம்மளோட சொன்ன ட்ரெடிஷ்னல் பிலீஃப், அதுக்கு வந்து ஒரு நயா சன்சார், நயா சன்ஸ்கார்னா ஒரு புது வடிவம் கொடுக்குறாரு அவர். அதாவது நம்மளோட துர்கை மேலே இருந்த நம்மளோட அற்புதமான அந்த பக்தியை வந்து பாரத் மா அப்படின்ற ஒரு உருவமாக கொண்டு வர்றார் அவர். தியாத்தோ தூசரி ஊர் வந்து அந்த சாம்ராஜ்யவாதின்னா இந்த இம்பீரியல், அதாவது அந்த மன்னராட்சி இருக்கு இல்லையா, அதாவது அந்த ब्रिटिश गवर्नमेंट रूल, दूसरी ओर அந்த साम्राज्यवादी शक्तियों के विरुद्ध में संघर्ष करने का प्रेरणा भी प्रदानी की. அதாவது இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாம்ராஜ்யவாதின்னா இம்பீரியல்ஸ் பவர் இருக்குல்ல, அந்த பிரிட்டிஷ் இம்பீரியல் அவங்கள வந்து எதிர்க்கிற சக்தி, அதாவது விருதுன்னா சங்கர்ஷ் கர்னா அப்படின்னா அவங்கள எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு பிரேரணா, இன்ஸ்பிரேஷன் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த பாடலை எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் வந்து मंत्र की शक्ति. அந்த மந்திரத்தில் என்ன சக்தி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, 100 वर्ष पहले ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னே दुर्गा पूजा के समय पर बकिम बाबू ने एक गान लिखा था. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னே ஒரு துர்கா பூஜையோட சமயத்தில் தான் இந்த வந்தே மாதரம்ன்ற பாட்டை வந்து பக்கிம் சந்திர चटर्जी எழுதினார். सरल और स्पष्ट और शक्तिशाली भाषा में लिखित यह गाना स्वाधीनता के सिपाहियों का मंत्र बन गया. அதாவது ரொம்ப சரல் லாங்குவேஜ், ரொம்ப எளிமையான ஸ்பஷ்ட் தெளிவான அந்த சக்திசாலி பவர் பேக்காக எழுதின மொழியில் எழுதின இந்த ஒரு பாடல். அந்த பாடல் வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃப்ரீடம் சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு வந்து அதாவது சுவாதீனத்தாக்கே சிப்பாயியோங்கா மந்திர பன் கயா, அது மந்திரம், அவங்களுக்கு ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு அந்த பாடல். இஸ் கான் கே தேஷ் கோ யுவக்கோं को ஜக்ஜோர் கர்தியா. அதாவது அந்த பாடல் வந்து தேஷ்க்கு யுவக்கம்னா இந்த இந்தியாவில் இருந்த அந்த யுவா சக்தி இருக்குல்ல, யுவா பீடி, யங்ஸ்டர்ஸ், அவங்களோட சக்தியாக மாறிடுச்சு அந்த பாடல். वे सोचने लगे कि माता की दुर्दशा पुत्रों की कमजोरी के कारण है. அதாவது அந்த இளைஞர்கள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மாதா கி துர்தஷா, ஒரு தாயினோட துர்தஷா, ஒரு மோசமான நிலைக்கு காரணம் வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து சரியாக இல்லாததால் தான். அதாவது அந்த பிள்ளைகளோட கம்ஜோரின்றார். பிள்ளைகள் வந்து வீக்காக இருக்கும்பொழுது அந்த வீக்னஸ் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அவமானமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம மாத்ருபூமி தான் நம்ம வந்து ஒரு இன்சல்டேஷன் வந்து நம்மளோட கம்ஜோரி தான், நம்மளோட வீக்னஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. वे समझ गए कि उस कमजोरी को हटाने पर शक्तिशाली माता का स्थान जो है संसार भर में ஊஞ்சா ரஹேகா. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கம்ஜோரி இருக்குல்ல, நம்ம வீக்னஸ், அதை நம்ம விளக்கிட்டாவே சக்திசாலி நம்ம பவர்ஃபுல்லான அந்த சக்தி மாதாவோட ஸ்தான் வந்து அவங்களோட பிளேஸ் வந்து இந்த சன்சார்பர், இந்த உலகம் முழுக்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், உச்ச நிலைக்கு அவங்கள கொண்டு வர முடியும், உன்னதமான ஒரு நிலைக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. इस प्रकार इस गान ने सोते हुए को जगाया और कमर कसकर विदेशियों के विरुद्ध में लड़ने की प्रेरणा दी. இந்த பாடல் மூலயமா அதாவது தூங்கிட்டு இருந்த மக்கள் வந்து எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் கமர் கஸ்கர்னா அப்படின்னா, அதாவது பெல்ட் போட்டு டைட் பண்ணுறாங்க. சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள், யூனிஃபார்ம் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூனிஃபார்ம் போடும்போது பெல்ட் போட்டு டைட் பண்ணுவாங்க. கமர் கஸ்னா அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் தானாக வந்துடும். அதாவது அந்த பெல்ட் போட்டு நம்ம டைட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து அந்த ஸ்பிரிட் வந்துடும். கமர் கஸ்னான்னு சொல்லுவாங்க அதை. கமர் கஸ்கர் விதூஷியம்க்கு விருது, அதாவது ஃபாரினர்ஸோட அப்போஸ் பண்ணுறதுக்கு அவங்கள உன்சே லடுனேமே, அவங்களோட ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. உनको அதாவது பிரேரணா வந்து மில்கியா, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த பாடல் மூலிமா அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அதாவது தரசல் यह गान வந்து आज भी प्रसंगिक हैனா, அதாவது இந்த பாடல் வந்து இன்றைக்கும் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற சுச்சுவேஷனோட இந்த பாடல் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கியோங்கி பிராந்தியத்தா, இங்கே வந்து நம்ம வந்து அதாவது பிராந்தியத்தான்னு சொல்கிறது, அதாவது யூனியன் வைஸ் நம்ம டிவைடாக இருக்கும்பொழுதோ அல்லது ஜாத்தியத்தா, அதாவது நம்மளுக்குள்ளே வேறு ஏதாவது கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுதோ அந்த டைமில் வந்து ஆஜாதிக்கு பாத் சமஸ்யாயை ஊட் ரஹி है,
இதில் வந்து இன்றைக்கி ஃப்ரீடம் கிடைச்ச பிறகு கூட இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு இணைக்கிற ஒரு பாடலாக நமக்குள்ளே திரும்பவும் அந்த கிரியா சக்தி இருக்குல்ல, அந்த பிரேரணா சக்தி, அதை கொண்டு வர உற்சாகம் கொண்டு வர பாடலாக இந்த மந்திரம் வந்து இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஜ் வந்து எந்த மாதிரியான சமஸ்யா நமக்கு முன்னே இருக்குன்னா, ப்ராப்ளம்ஸ் வந்து கரீபி, ஒன்று வந்து பொவர்ட்டி, ஏழ்மை, அதுக்கப்புறம் அசிக்ஷான்னா என்னது, அன்எஜுகேஷன், அதாவது இல்லிட்ரஸி, அதாவது படிக்காமல் கல்வி இல்லாமல் இருக்கிறது, அவர் பேக்காரி, அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருக்கிறது, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அல்லது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல் இருக்கிறது அல்லது தகுதியான வேலையில் இல்லாமல் இருக்கிறது. காரணம் ஜோ ஹை தேஷ் பர் ஜோ ஹை அசாந்தி ஹை. இன்றைக்கி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அதனால் வந்து ஒரு அசாந்தி அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்னஸாக இல்லாமல் ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் இந்த மந்திரம் வந்து நமக்கு ரொம்ப ஜரூரி அப்படின்றாங்க. லேக்கின் வந்தே மாதரம் வந்து அந்த ஆசுரி சக்தியோं से लड़ने का संकल्प देता है. இந்த மாதிரி சக்திக்கு எதிர்த்து போராடுற சக்தியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இந்த அதாவது வந்தே மாதரம் அப்படின்ற அந்த மந்திரம். इसलिए इस मंत्र की सहायता से हम उन समस्याओं को अंत कर सकते हैं. அதாவது இந்த மந்திரத்தோட உதவியால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வந்து மீள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்டைட்டில் வந்து ரவீந்திரநாத் கா சந்தேஷ், அதாவது ரவீந்திரநாத் டாகூர் இருக்கார்ல, அவரோட மெசேஜ் என்னென்னா, கவி ரவீந்திரநாத் டாகூர் கா சந்தேஷ் இஸ் சமய சோச்சனே யோக்கிய है. இந்த டைமில் வந்து அதை நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா, உன்கா விசார है, அவர் என்ன சொன்னார்னா, கிசி தசாமே, எந்த ஒரு நிலைமையிலையும் ஹமே அப்னே மன்மே நிராஷாக்கோ ஸ்தான் தேனா நஹி சாயே. நம்ம மனசில் வந்து ஒரு அந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, அந்த டிப்ரெஸ்டு கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வரவே கூடாது, நிராஷா வந்து இருக்கவே கூடாது அப்படின்றாரு. அதை வந்து நம்ம வந்து ஸ்தான் நஹி தேனா சாயேன்னா அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. ஏக் கத்திய கவிதாமே வே லிக்தே ஹேன், ஒரு போய்ட்ரி இருக்குது, அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மேரே ராஜ் ஹன்ஸ், அதாவது அன்னப்பறவையே, ஹன்ஸ்னானது அன்னப்பறவை, மேரே ராஜ் ஹன்ஸ், என்னோட அன்னப்பறவை பக்ஷியே, அபி விஸ்ராம் கர்னே கா தக்கான் மிட்டானே கா சமய நஹி ஆயா ஹை. இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வரல. அதாவது விஸ்ராம் கர்னா அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது, தக்கான் மிட்டானா நம்மளோட களைப்பை வந்து ஆற்றிக்கொள்வது, அந்த மாதிரியான அந்த டைம் இன்னும் வரல. ஆகே கோய் நந்தன் வன் நஹி ஹை, நமக்கு முன்னே வந்து ஏதோ ஒரு இந்திரவனம், இந்திரனோட தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. தும் அப்னே பங்க் பந்த் ந கரோ, நீ வந்து உன்னோட விரிஞ்சிருக்கிறதுல பறவை வந்து ரெக்கை விரித்து பறக்குது இல்லையா, ஸோ அந்த விரிஞ்சிருக்கிற ரெக்கையை நீ வந்து க்ளோஸ் பண்ணிக்காத, பந்து ந கரோ, அதை இது பண்ணாத. அதாவது அஜ்கர்கே சமான், அஜ்கர்னு என்னது, மலைப்பாம்பு, அதாவது டிராகன், அந்த மலைப்பாம்பு ஜெய்சே தஸ்ன்னு புஸ் புஸ்ன்னு சொல்லுதில்ல, சீரி எழுதுல, அந்த மாதிரி அஜ்கர்கே சமான் ஃபுஃப்கார்த்தா மகாசாகர் ஹை. நம்ம முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து அப்படியே வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி எழுந்து அப்படியே புஸ் புஸ்ன்னு பண்ணுற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. தும் தக்கே ஹோனே பர் பி ஓ பங்க் பந்த் ந கரோ, நீ எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் உன்னோட பங்கை வந்து உன்னோட இறக்கைகளை வந்து நீ மூடிக்காத, கவர் பண்ணிக்காத, க்ளோஸ் பண்ணிக்காத. அவர் தைரியக்கே சாத் மகாசாகருக்கு பார் கரலோ, எவ்வளோ தைரியம் வேணுமோ அந்த தைரியத்தோடு நீ என்ன பண்ணுற, இந்த பிரச்சனை, இந்த மகா சமுத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சமுத்திரத்தை வந்து பார்க்கறோம் அப்படின்னா நீ கிராஸ் பண்ணி அந்தாண்ட போயிடணும். ஸோ நீ வந்து உன்னோட பங்குக்கோ பந்து மாத்துக்கறோ, அதாவது உங்களோட விரிஞ்ச அந்த ஃபைலாவோ பங்க் இருக்கு இல்லையா, விரிஞ்ச அந்த ரெக்கையை அதை வந்து முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரவீந்திரநாத் டாகூர் கூட ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஸோ அதை இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, உபசம்ஹார், முடிவுரை எப்படி எழுதிடலாம், அதாவது ஹமே தைரிய और दृढ़ता के साथ समस्याओं का सामना करना है. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தைரிய और दृढ़ता के साथ, ரொம்ப தைரியத்தோட நம்பிக்கையோடவும் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபேம் ஒரு உறுதித்தன்மையோட சமஸ்யாக்கா சாம்னா கர்னா, ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். கிசி பி ஹாலத்மே, எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் தைரியக்கோ கோனா நேச்சாயி, நம்மளோட தைரியத்தில் அந்த ஃபெய்த்து, அதை வந்து நம்ம நம்பிக்கை, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இழக்கக்கூடாது. கோனா नहीं चाहिए. वंदे मातरम हमें दृढ़ता देने के साथ साथ और समस्याओं से लड़ने का बल देता है. அதாவது நமக்கு வந்து உறுதியை கொடுக்குது இந்த வந்தே மாத்திரம். அதே சமயத்தில் இந்த பிரச்சனைகளை வந்து எதிர்த்து போராடுற ஒரு சக்தியும் நமக்கு கொடுக்குது. வக் ஹமாரே அந்தர் நை சக்தி கா பைதா கர்த்தா रहता है. அதாவது நம்ம மனசு, நமக்கு உள்ள
அது வந்து ஒரு புதிய சக்தியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, வந்தே மாதரம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலாக ஸ்கூல்ஸில் கூட நம்ம வந்து பசங்க சொல்லிவிட்டோம். வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலேஜ சீதலாம் சஸ்ய ஷியாமலாம் மாதரம் வந்தே மாதரம் சூப்ரஜோஷனம் புலகித யாமினி புல்ல குஸ்மித துவம்தல சோபினி சுபாஷினி துமதுர வாசினி சோதாம் வரதாம் மாதரம் வந்தே மாதரம் ஜெயஹிந்த். இது ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ராஷ்ட்ரீயகான் பாடுறோமோ நேஷ்னல் ஆந்தம், அதே மாதிரி இந்த நேஷ்னல் சாங்கையும் டெய்லி நம்ம வந்து ஒரு முறை சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.